நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட அடுத்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்போ கடைசியாக நடந்த எஸ்ஆர்ஹெச்க்கு எதிரான மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச்சை பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே வச்சு துவம்சம் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 3வது பொசிஷனுக்கு முன்னேறி இருக்காங்க. ஆடின 9 மேட்ச்சில் 5 மேட்சை வின் பண்ணி இப்போதைக்கு 10 பாயிண்ட்ஸோட இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். இப்போதைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட டார்கெட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மேட்ச் ஆட போகிறதில்ல, தொடர்ந்து பேக் டு பேக் 2 மேட்சஸில் ஆட போகிறாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆட போகிறாங்க. இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக பேக் டு பேக் மேட்சஸில் விளையாடி இருந்தாங்க நம்ம சிஎஸ்கே. நடந்து முடிஞ்ச இந்த 2 மேட்சஸை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதாண்டா சான்ஸ்னு சொல்லி நடந்த இந்த 2 மேட்ச்சில் அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் ஆட்டையை போட்டாங்க சிஎஸ்கே கிட்டேருந்து. இப்போ மறுபடியும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் டு பேக் மேட்சஸை விளையாட போகிறாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் 8th பொசிஷனில் இருக்காங்க. ஆடின 9 மேட்சஸில் 3 மேட்சை வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸோட இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் பஞ்சாப் கிங்ஸ். இப்போதைக்கு அடுத்தடுத்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக நம்மளுக்கு மேட்ச் இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து நேக்காக 4 பாயிண்ட்ஸ் ஆட்டையை போட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிரும். இப்போதைக்கு நடக்க போகிறது ரவுண்ட் 1 மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. அதாவது நாளைக்கு உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு நடக்க போகுது. தரமான மேட்சாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கோ பஞ்சாப் கிங்ஸ்க்கோ எதிரான ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இது வரைக்கும் 2 டீம்ஸும் பார்த்தீங்கன்னா 29 மேட்சஸில் மோதி இருக்காங்க. அதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 16 தடவையும் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 13 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கேமாக இருக்க போகுது. நம்ம சென்னையில் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக மோதி இருந்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடிச்சா 200, 250, 270 அடிப்போன்னு இருந்தாங்க. ஆனால் அந்த டீமை பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ்குள்ள சுருட்டி போயிட்டு வாங்க நண்பர்களே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங்கில் 212 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்கோருக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ருத்ராஜோட 98 ரன்ஸ் தான். ஒரு பக்கம் ஃபேன்ஸ் என்னன்னா செஞ்சுரி அடிக்கலன்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை ப்ரோ செஞ்சுரி அடிக்கல, இல்லைன்னா போன மேட்ச் மாதிரி ஆயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ ஒன்று, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு எதிராக நடந்த இந்த ப்ரீவியஸ் மேட்ச் மாதிரியே பேட்டிங்கில் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அதுக்கப்புறம் தூபே பார்த்தீங்கன்னா செமையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ளஸ் பாயிண்டாக டேரி மிச்சல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஃபார்முக்கு வந்திருந்தாரு. இந்த மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் இவர் இந்தாங்கப்பா ஒரு ஆஃப் செஞ்சுரியை வச்சுக்கோங்கன்னு ஒரு ஆஃப் செஞ்சுரியை போட்டு நான் இருக்கப்பா இங்கேன்னு ஒரு செலிப்ரேஷனையும் போட்டிருந்தாரு. பேட்டிங்கை பற்றி பார்த்துட்டோம். இப்போதைக்கு பவுலிங் பக்கம் வந்தோம்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்ல நம்ம நண்பர் தேஷ்பாண்டேனால தான் இந்த மேட்சே ஜெயிச்சிருந்தோம். எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்று ஆடி இருந்தாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா 10 இல்லை 12 ஓவரில் முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம நண்பர் தேஷ்பாண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா மேட்சை 10, 12 ஓவரில் முடிகிறது, நான் பார்த்தீங்கன்னா உங்களை பவர் பிளேக்குள்ளேயே முடிகிறேன்னு இவங்க 2 பேர் விக்கெட்ஸையும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல எடுத்திருந்தாரு தேஷ்பாண்டே. இவங்க 2 பேரோட விக்கெட்ஸை நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தது தான் மேட்சே பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டுருச்சு. இதனால நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்ல. இன்னொரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒரு பெரிய ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா படைச்சிட்டு வராங்க. 260க்கு மேலே பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி ஒரு புது ரெக்கார்டையே படிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட லாஸ்ட் மேட்சை பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக விளையாடி இருந்தாங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல 261 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண இதுக்கு அடுத்ததாக சேசிங்க்கு வந்த பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க கேகேஆரை பொறுத்த வரைக்கும் மச்சான் இங்கே ஒருத்தன் எவ்வளோ அடிச்சாலும் திரும்பி அடிக்கிறாண்டாங்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கேகேஆரை போட்டு பொழந்துட்டாங்க இந்த மேட்ச்ல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பேரிஸ்டோ ஃபார்முக்கு வந்திருந்தாரு. கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் ஃபார்முக்கு வந்து மேட்சை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு ஒரு செஞ்சுரியை போட்டு. பஞ்சாப் கிங்ஸோட ஸ்ட்ரென்த்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அவங்களோட யங் பிளேயர்ஸ் தான். அதுலேயும் குறிப்பாக ஃபினிஷர்ஸ் 2 பேர் இருக்காங்க பாருங்க, என்னமா அடிக்கிறாங்கப்பா. டாப் ஆர்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பேட்டிங்கே ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. குறிப்பாக அவங்களோட 2 ஃபினிஷர்ஸ் தான். இப்போதைக்கு இந்த 2 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சென்னையில் மோத போகிறாங்க. அது ஒரு ரவுண்ட் 1ல. இதுக்கப்புறமா கூடி சீக்கிரம் ரவுண்ட் 2ல விளையாட போகிறாங்க மே 5. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்காங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டை படைச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு கம்பேக்கையும் கொடுத்துருக்காங்க டோர்னமெண்ட்டில். ஆனால் இது பத்தாது, இதே மாதிரி பல வின்ஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு வேணும். அப்போ தான் பிளே ஆஃப்ஸுங்கிறது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக வின் பண்ணா பிளே ஆஃப்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் பஞ்சாப் கிங்ஸ். ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வின்லேருந்து வராங்க, இன்னொரு பக்கம் நம்ம சிஎஸ்கேவும் ஒரு வின்லேருந்து வராங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மேட்சாக இருக்க போகுது. நம்ம சென்னைக்கு நம்ம கேப்டன் ருத்து இருக்க போறாரு. அந்த சைடு பஞ்சாப் கிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயரான சாம் கரன் இருக்க போறாரு, சுட்டி குழந்தை. இந்த 2 டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம சென்னையில் ரவுண்ட் 1ல விளையாட போறாங்க. சிஎஸ்கே எப்படியாவது அந்த 2 பாயிண்ட் ஆட்டையை போட்டுருவாங்கன்னு நம்ம நம்புவோம். நீங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.